வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்றைக்கி சேலையூர் மப்பேடில் ஒரு 4 பிளாட் ரீசேல் பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றியும் பார்க்க வந்திருக்கோம். நம்ம மப்பேடு லொக்கேஷன்ன்றது சவுத் சென்னையில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் டெவலப்மெண்ட் லொக்கேஷனும் கூட. நம்ம மப்பேடு லொக்கேஷனை பற்றி நம்ம பல வீடியோஸ் நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். நம்ம சேனலில் இருக்கிற மப்பேடு சம்மந்தமான வீடியோ எதாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்கும். இந்த லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ப்ராப்பர்ட்டி தேடிருந்தாங்கன்னா அந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, சேனலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பர்டிகுலராக இந்த மொபைல் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஏரியாவில் லேண்டோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500 2800 விற்றுருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 5500 6000 ஆவரேஜாக விற்கிது. ஸோ அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்டான ஒரு லொக்கேஷன் தான் அந்த மொபைல் லொக்கேஷன். வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே வருதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த பாரத் யூனிவர்சிட்டி மெயின் ரோடு, இந்த கேம்ப் ரோடை தாண்டி வந்தால் வரும். பாரத் யூனிவர்சிட்டி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே பெருங்குளத்தூர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு தான் இது. இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் முற்ற இடம் தான் அந்த மப்பேடு ஜங்ஷனு. இந்த பைபாஸ் ரோடை பேஸ் பண்ணி தான் இந்த மப்பேடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. இப்போ வந்து ஒர்க்கு முடிஞ்சதுனால வந்து இன்னும் வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகி போயிட்டு இருக்கிறதுனால இப்போ ப்ரைஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த பைபாஸ் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்துடும். இது தெரியாதவங்க இந்த கூகுள் லொக்கேஷன் போட்டு பாருங்கள், மப்பேடு ஜியான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்ட்டு. அதனால் இந்த லொக்கேஷன் எங்கே வருதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இந்த பைபாஸ் ரோட்லேருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஸ்கூல் வரும். அதே மெயின் ரோடு மப்பேடு வெங்கம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து நம்ம காமிக்க ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வரும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வெஹிக்கிள்ஸ் போகிறது இல்லையா, இதுதான் இந்த மெயின் ரோடு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். இங்கே வந்து ஒரு 2 பிளாட் இருக்குது சேல்ஸுக்கு. ஒன்று வந்து 1748 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒன்று வந்து 1864 ஸ்கொயர் ஃபீட்டு. ரெண்டுமே சவுத் ஃபேஸிங்கை பார்த்த மாதிரி பிளாட்டு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு. இது வந்து ஒரு டெட் அண்ட் ரோடு, அதனால் உங்களுக்கு வெஹிக்கிள் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. சைஸ் வந்து நல்ல சைஸ், 30க்கு 58.3, 32க்கு 58.3. சைஸ் வந்து நல்ல ஸ்கொயராக இருக்குது, எந்த ஒரு கோர்ஸும் கிடையாது. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பிளாட் வந்து இந்த லொக்கேஷனில் இருக்குது. அதே ரோடு தான். ஒரு 500 மீட்டர் தாண்டி வந்தீங்கன்னா இந்த டியானா ஸ்கை சிட்டி அப்படின்ற ஒரு ஏற்கனவே போட்ட ஒரு லேஅவுட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசேல் பிளாட் 2 பிளாட் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வரும். இந்த உள்ளே போது பார்த்தீங்களா, அது வந்து 40 அடி ரோடு. இந்த 40 அடி ரோடு மேலேயே அந்த ப்ராப்பர்ட்டி வரும். எக்ஸாக்டாக இந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அந்த ப்ராப்பர்ட்டி வரும். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டலூர் கேளம்பாக்கத்தை கனெக்ட் பண்ணுற ஒரு ரோடு தான் இது. அதுக்குள்ளே வந்திருக்கோம் நம்ம அந்த லேஅவுட்டுக்குள்ளே. இங்கே வந்து 2 பிளாட் சேல்ஸுக்கு இருக்குது. ஒன்று வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு, ஒன்று சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு. இந்த ஷெட்டு போட்டிருக்கு இல்லையா, அது வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1277 ஸ்கொயர் ஃபீட் வரும். இன்னொன்று இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா 1720 ஸ்கொயர் ஃபீட் வரும். இது வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு. அதாவது சைஸ் பார்த்தீங்கன்னா 39.5க்கு 44 சைஸில் இது வரும், 1720. இந்த 1277 பார்த்தீங்கன்னா அதே 39.5க்கு 33 சைஸில் வரும். ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு. இந்த உள் ரோடு பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு. ஸோ ஒரு 40 அடி ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுன்றது ப்ராப்பர்ட்டி தர எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா G+3 வரைக்கும் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 40 ஃபீட் ரோட்டில் இருக்கும்போது இந்த லேஅவுட் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் டெவலப்டு லேஅவுட் இது. இந்த லேஅவுட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. இந்த லேஅவுட்டை தாண்டியும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து வேறு சில லேஅவுட்டும் போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் நம்ம கால் பண்ணலாம். இதை விட ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கம்மியாக வரும். ஸோ அதுலேயும் சில ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அதை போட்டால் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும்ன்றதுனால நம்ம அதை பற்றி வீடியோ போடல. சப்போஸ் நமக்கு இதை விட ஒரு சைஸ் கொஞ்சம் கம்மியாக பார்க்குறீங்க, இல்லை பட்ஜெட் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 400-500 கம்மியாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை பற்றியும் கால் பண்ணி கேட்டுட்டு சைட் வைஸ்ட்டு வந்து பார்க்கலாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது அந்த பிளாட்லேருந்து அந்த மெயின் ரோட்டுக்கு இந்த லேஅவுட் உள்ள வர ரோடு தான் இது. லேஅவுட்டை பார்க்கும்போது தெரியும் அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்றது. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த வெங்கம்பாக்கம் போய் கனெக்ட் பண்ண ரோடு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்ஸாக பஸ் போகிற ஃபெசிலிட்டிஸோட ரோடு தான் இது. இந்த ஏரியாவில் ரேட்டு பார்த்தீங்கன்னா 5500 சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது எல்லாமே மெயின் ரோடுக்கு கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அதனால தான் இந்த ப்ரைஸ் வருது. 4500 rupees அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இது ரோடு கிட்ட இருக்கிறதுனால இந்த ப்ரைஸ் வருது. இதுதான் நம்ம மப்பேடு வெங்கம்பாக்கம் மெயின் ரோடு. இது ஃப்ரீக்வன்ஸாக பஸ் வந்து தாம்பரத்துக்கு இந்த ரோட்டில் இருக்குது. இந்த வெங்கம்பாக்கம் அதாவது வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இப்போ சீனிக்கத்தன் CBSE ஸ்கூலுங்க. நம்ம காமிச்சாலே லேஅவுட்டுக்கு அதுக்கு பக்கத்து காம்பவுண்டு தான் இது. அந்த பிளாட்ல வந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஸ்கூல் வந்துடும். இது மற்ற ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியான் இன்டர்நேஷனல் குளோபல் ஸ்கூல் முதலே காமிச்சா இல்லையா, அந்த ஸ்கூல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லிடியா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இது தவிர பார்த்தீங்கன்னா இந்த சீனிக்கத்தன் CBSE ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஃப்ரிட்ஜ் குளோபல் ஸ்கூல் இந்த ஏரியாவில் தாங்க இருக்குது. மற்ற சென்னையிலேயே பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் தான் ஃப்ரிட்ஜ் குளோபல் ஸ்கூல் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா 300லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே வந்துடும். அது தவிர பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காஞ்சி அதாவது ஸ்ரீ சுந்தரவல்லி மெமோரியல் ஸ்கூல் இருக்குது. அது மாதிரி ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பார்க் ஸ்கூல் இருக்குது.
இந்த மாதிரி மேஜர் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி இந்த ரோடு கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா இது எல்லா பக்கமும் கனெக்ட் ஆகிறதுனால இந்த மப்பேட் லொகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிருக்கு. அதனால் இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். இல்லை நீங்கள் வேறு லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதில் தான் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூட் ஆனாலும் கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.